நான் வந்து 1/2 கிலோ கோஸ் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பொடியா அப்படி கட் பண்ணிடுங்க. இப்போ இது ஒரு பவுல்ல சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 லெமன் ஜூஸ், பொடியை நறுக்குன ஒரு பச்சை மிளகா. முதல்ல நல்லா கலந்து விட்டுருங்கம்மா. பாருங்க எவ்வளவு ஈரம் இருக்கு பாருங்க. 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு, 2/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. தண்ணி சேர்க்கவே சேர்க்காதீங்க. நல்லா பெசிய கோஸ்ல இருக்க தண்ணி அப்படியே வெளியே வருது. பொரிக்கிற அளவுக்கு ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துருங்க. நம்ம கலந்து வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அப்படி எடுத்துக்குங்க. அப்படியே சேர்த்துற வேண்டியதுதான். கொஞ்ச நேரம் வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி விடுங்க. உடனே திருப்பாதீங்க. இப்போ வந்து அப்படியே திருப்பி விடுங்க. பாருங்க நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். அவ்வளவுதான்மா. நல்ல ஒரு டேஸ்டான கோஸ் பகோடா ரெடி.